வெற்றிகரமா T20 தொடரை நம்ம இந்தியா ஜெயிச்சதை தொடர்ந்து அடுத்ததா வர 6ஆம் தேதி, அடுத்து 9ஆம் தேதி, 12ஆம் தேதி இப்படி அடுத்தடுத்துன்னு 3 ODI மேட்சை நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட இருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் நாக்பூர்ல வர 6ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்காக 2 அணியின் பிளேயர்களுமே அங்க போய் இறங்கி தற்போது பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில ஜாஷ் பட்லர் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு வந்திருந்தாரு. அப்ப ஜாஷ் பட்லர் அந்த பத்திரிகை சந்திப்புல நல்ல வேலை இந்திய அணியின் ஸ்குவாட்ல இந்த 2 பிளேயர்கள் இல்ல, அதே போல நாங்க இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு பரபரப்பான பேட்டியை ஜாஷ் பட்லர், அவர் தான் இங்கிலாந்து அணிக்கு ODI ஸ்குவாட்லயும் கேப்டனாக இருக்காரு. பட்லர் அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டி இந்திய அணியின் சீனியர் பிளேயர்களா இருக்கிற ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி 2 பேருக்கும் ரொம்ப பெரிய நெருக்கடி, தர்ம சங்கடமான நிலைமையை தற்போது ஒரே பேட்டியில ஜாஷ் பட்லர் அவர் கொடுத்திருக்காரு. அப்படி பட்லர் அந்த பேட்டியில அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நாங்கள் T20 ஆட்டம் இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டிருந்தப்ப முழுக்க இளம் பிளேயர்கள் இருந்தாங்க. எங்களால் அவங்கள கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. முக்கியமாக அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரால தான் நாங்கள் இந்த T20 சீரீஸை இந்தியாவுக்கு எதிராக இழந்தோம். எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ரண வலி வேதனையை கொடுத்துருக்கு. நிச்சயமாக அந்த காயத்துக்கு மருந்து போடணும்னா இந்த ODI சீரீஸை 3-0 அப்படிங்கிற விதத்துல நாங்க ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஜாஷ் பட்லர் சொல்லியிருக்காரு. அதே போல அடுத்ததா விளையாட போற சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கும் இந்த தொடர்ல நாங்க ஜெயிக்கிறது கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால இந்த ODI சீரீஸை அவ்வளவு சீக்கிரமா நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம். அதே போல இந்திய அணி பக்கம் எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி விளையாண்ட T20 தொடர் நல்ல வலுவான அணியாக இருந்துச்சு. நாங்க கண்டிப்பா அந்த அணியை வீழ்த்த ரொம்பவே கஷ்டப்பட்டோம். கடைசி வரைக்கும் அது முடியல. ஆனா ODI ஸ்குவாடு எடுத்துக்கிட்டா எங்களுக்கு அவ்வளவு சவாலான ஒரு ஸ்குவாடாக இருக்கும் அப்படின்னு தோணலன்னு ஜாஷ் பட்லர் சொல்லியிருக்காரு. முக்கியமா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது, அதே போல அவங்களை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற சூட்சமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பலமான விஷயமா இந்த தொடர்ல இருக்கும். எது எப்படினாலும் நிச்சயமா இந்த தொடரை நாங்க 3-0 ஜெயிப்போம். நாங்க இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள ஒரு நம்பிக்கையோட நாங்க போவோம் அப்படின்னு இங்கிலாந்து கேப்டன் ஜாஷ் பட்லர் இந்த விஷயத்தை வெளிப்படையா பரபரப்பா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காரு. சோ பட்லர் அவர் சொல்றதை வச்சு பாக்குறப்ப ஏற்கனவே T20 ஆட்டம் அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா கூட நாங்க இந்தியாவை ஜெயிக்க கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இப்ப விளையாட போற இந்த சீனியர் அணியை நிச்சயமா நாங்க ஈஸியா வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாஷ் பட்லர் பேசியிருக்காரு. அதுலயும் முக்கியமா ரோஹித், விராட் கோலி 2 பேருமே ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது எங்களுக்கு பலமான விஷயம் அப்படின்னு பட்லர் சொல்லியிருக்கிறது. இப்ப ரோஹித், கோலி அவங்க 2 பேருமே ரஞ்சி ட்ரோஃபி ஆட்டத்துல கூட சரியா விளையாடல. அதனால சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்களுடைய ஃபார்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல ரோஹித், கோலி 2 பேருமே இருக்காங்க. பட்லர் இப்படி பேசியிருக்கிறது ரோஹித், கோலி இருவருக்குமே இன்னமும் கூட அவங்களுக்கு பிரஷரை தூக்கி தான் அவங்க தலை மேல வச்சிருக்கு. அந்த வகையில கடைசியா ரசிகர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை ரோஹித், கோலி அவங்க காப்பாற்றணும்னா இந்த தொடர் நம்ம இந்தியா ஜெயிக்கிறது 2வது பட்சமாக இருந்தாலும் ரோஹித், கோலி அவங்களுடைய பேட்டிங் கண்டிப்பா இந்த தொடர்ல நல்லா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தற்போது 2 பேருமே தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வகையில பட்லர் கொடுத்திருக்க இந்த பேட்டியை பத்தி உங்க கருத்தை நிச்சயமாக கமெண்ட்ல சொல்லுங்க.